அந்த அவர்களுக்காக நம்ம செய்ய வேண்டியதில் செஞ்சு இப்படி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது இறைவன் மேலே நமக்கு ஒரு அன்பு வருகிறது. we love Lord Shiva also and we make so many prayers, we are doing pujas, we are visiting temples, அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் பத்தாது. கோயில் போகிறதோ அல்லது பூஜை பண்ணுறதோ அல்லது ப்ரேயர் பண்ணுறதோ மட்டும் பத்தாது. இதெல்லாம் டெட்டாச் ஆகணும்னு சொல்கிறீங்க. இது டெட்டாச் ஆகுது இப்படி ஆசையை ரைட்லி புட்டிட்டு காசு பணத்தை கூட விட்டுறலாம். பட்டு நெருக்கமான உறவு, மனைவி, மக்கள் அப்படிங்கிற உறவை எப்படி அதை விடுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், நல்ல கொஸ்டின் தான். இப்போ அந்த பந்தயம் தானே வைக்கிறாரு அவரு. அவர் இதில் ஜெயிக்கிறியா பார்க்கலாம்னு தானே அதை வைக்கிறார். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா அது நீங்கள் சொல்கிறது ப்ராக்டிக்கல் திங். அது வந்து தியரட்டிக்கலாக நான் என்ன வேணா சொல்லிடலாம், சார் எல்லாத்தையும் விட்டுருங்க சார், எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே சிவபெருமான் உங்களை அழைச்சிட்டு போயிடுவார் சார் அப்படின்னு தியரட்டிக்கலாக நான் சொல்லிட்டு போகலாம். ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கும், எப்படி முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா விஷயம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இப்போ பெரிய புராணம்னு இருக்குது. அதில் எத்தனையோ நாயன்மார்கள் வாழ்ந்தாங்க. அதில் எத்தனையோ நாயன்மார்கள் குடும்பஸ்தராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு மனைவி இருக்காங்க, மக்கள் இருக்கிறாங்க, வெல்த் இருக்குது, அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. அதில் எப்படி அந்த இப்போ நம்ம இல்லறத்தான் மனைவியையோ மக்களையோ விட்டுட்டு நீ ஓடுன்னு எங்கேயுமே சொல்லலை. அந்த மாதிரி ஒரு தீரியே நீ இருக்கணும், ஆனா இல்லாம இருக்கணும். அவங்க கூட இருக்கணும், ஆனா அதே நேரத்துல அவங்க பார்த்துக்கிறதுக்கு எனக்கு இறைவன் இந்த டியூட்டியை கொடுத்துருக்கிறான். இந்த 3 ஆன்மாவையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டான். இந்த மனைவியா கொடுத்துருக்க இந்த ஆன்மா பார்த்துக்க, பிள்ளையா கொடுத்துருக்க இந்த ஆன்மா பார்த்துக்க, இதை நீ பார்த்துக்க வேண்டியது. அவன் தான் ஓனரு. இந்த சோல் எனக்கு சொந்தம் இல்லை. இது எங்க இருந்ததோ தெரியல இதுக்கு முன்னாடி, இப்ப வந்திருக்குது என்கிட்ட. இதுக்கு முன்னாடி அது எங்க இருந்ததோ யார்கிட்ட இருந்ததோ என்னவோ தெரியும், இப்ப வந்திருக்குது. ஆனா இது என்கிட்ட கொடுத்தது காரணம் சாமி இதை நீ பார்த்துக்கணும், அதுக்காக தான் உனக்கு கொடுத்துருக்கேன் என்று கொடுத்துருக்கேன். நான் போய் நான் இதை பார்த்துக்குவேன், இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வேன். ஆனா இதுகிட்டே நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். நான் இதுக்கு செய்யறேங்கிற காரணத்துக்காக இதுகிட்டே நான் எதையும் எதிர்பார்க்கணும். நான் எதை எதிர்பார்த்தாலும் ஏன் பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவத்துக்கிட்டே தான் எதிர்பார்ப்பேன். எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் அவர்கிட்ட தான் கேட்பேனே தவிர என் புள்ள வளருவான், அவன் பெரியவனாவான், அவன் என்ன காப்பாற்றுவான்னு நான் நினைச்சேன்னா அந்த அட்டாச்மெண்ட். ஆனா அதுக்குன்னு நமக்கு கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம அப்படியே அதை விட்டுட்டு போறதுன்னு அர்த்தம் இல்லை. அது இருக்கும். இப்ப இல்லறத்தான் இல்லைன்னா துறவரத்தானுக்கு சாப்பாடே கிடையாது. ஒரு இல்லறத்தான் இல்லைன்னா சாப்பாடு போடலன்னா துறவரத்தான் எங்க போய் சாப்பிடுவான்? துறவுல இருக்கிறவனுக்கு சாப்பாடு, அவன் துறவு வீட்டுல அடுப்பு எரிய கூடாது. துறவு இருக்கிற இடத்துல, ஒரு துறவி இருக்கிற இடத்துல அடுப்பு எரிய கூடாது. துறவி கையில பணத்தை தீண்டக்கூடாது. ஆனா இப்ப இருக்கிற துறவி செக் ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்க, கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறாங்க. துறவுங்கிறது என்ன? துறவரத்தான். இப்ப துறவுங்கிறது யாருக்கு? துறவிக்கு இல்லை, இல்லறத்தானுக்கு தான். இருக்கிறவன் தானே துறக்க முடியும். துறவு யாருக்கு? துறவிக்கா? துறவிக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன்கிட்ட காசு கிடையாது, பணம் கிடையாது, மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் என்னத்தை துறக்க போறது இருக்கு? அவன் என்ன துறவு? இல்லறத்தான் தான் துறவி. அவன் இல்லறத்தான் மனைவி இருந்தும் இல்லை, குழந்தை இருந்தும் இல்லை, செல்வம் இருந்தும் இல்லை. இந்த செல்வம் எல்லாம் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார். அதைத்தான் பெரிய புராணத்தில் எடுத்தோன்னு சொல்லுவார். அந்த நாயன்மார் தன்னிடம் இருக்கும் செல்வம் எல்லாம் சிவபெருமானுடைய ஆடும் கடல் தனக்களித்த நிதி என்று இருப்பார். அப்படிதான் இருப்பாரு. இதெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லை, ஆனா எனக்கு கொடுத்துருக்கார், நான் அதை அவர் எப்படி கொடுத்துருக்காரோ அப்படி செலவு பண்றேன். இந்த டிட்டாச்மெண்ட் இருந்தாலே போதும். இது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு டெவலப் ஆகி என்ன ஆகும்னா at the age of 60 or 65 you will be completely relieved and ரொம்ப ரிலீஃபா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க யார்கிட்ட எது எதிர்பார்க்குது இல்லையா, அந்த எதிர்பார்க்காத தன்மை வளர்ந்ததுனால
100% சிவம் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யும். இது 100% ப்ரூஃப். ஐயோ நான் ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், உங்களே எதிர்பார்த்துட்டு இருந்தேன், சிவம் will let us go. ஆனால் நீங்கள் சிவத்துக்கிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது நம்மளை பார்த்துக்கும். இந்த பிலீஃப் தான் அதில் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்ல ஆஸ்க் குட் கொஸ்டின். அது ஏன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருந்தால் தானே, இதுதான் ப்ராக்டிக்கல். அப்போ இது என்னன்னு கேட்டால் இது அட்டாச்மெண்ட்டு தான், பட் டிட்டாச்சு அட்டாச்மெண்ட். affectionate detachment ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு. affectionate detachment, அதுதான் அந்த வார்த்தை. எல்லாருக்கும் நிறைய புரிஞ்சிச்சு போல இருக்கு. இல்ல அது வந்து நல்ல வார்த்தை சொன்னீங்க, டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது கூட இட்ஸ் a வெரி குட் வேர்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ விஷயத்தை கேட்குறோம், அது சைவ சித்தாந்தத்தில் அதைத்தான் சொல்லுவாங்க, கேட்டல் சிந்தித்தல். செகண்ட் ஸ்டேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். we might have heard so many things, பட் அதனுடைய ஜிஸ்ட்டு நம்ம சிந்திக்கும் பொழுது தான் அது பர்சிபிடேட் ஆகும். இல்லைன்னா ஒரு ஒரு மாசாக இருக்கும், அது அப்படியே கொஞ்சம் சிந்திக்க 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 தான் பர்சிபிடேட் ஆகி அதுக்கப்புறம் கிளாரிஃபிகேஷன் வில் கம். என்னம்மா கேளுங்க, அது கேட்குங்க. ஆமாம், அதுதான் தெரிய மாட்டேங்குது. நிஜமாதான் என்ன பண்ணுன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க, நீங்க நான் இன்னைக்கு ராத்திரி தூங்க போறோம், இந்த இது என்ன பண்ணிச்சுன்னு கேட்டு பாருங்க. இதெல்லாம் சிஸ்டம் எல்லாம் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? நம்ம தூங்கணும், நம்ம கண்ட்ரோலே கிடையாது நம்ம பாடி மேல. நம்முடைய எதாவது கண்ட்ரோல் இருக்கா? நம்ம ஃபுல் ஸ்லீப்ல இருக்கிறோம், பக்கத்துல ஒரு பாம்பு போகுது, நம்ம காப்பாற்றிக்க முடியுமா? நமக்கு ஒரு தேவை விழுந்துருச்சு, நம்ம காப்பாற்ற முடியும் தெரியாது, நம்ம தூங்கிட்டு இருப்போம். அப்ப நம்ம பாடியில நம்ம கண்ட்ரோல் போயிடுச்சா இல்லையா? கண்ட்ரோல் போனாலும் கூட ஹார்ட் பீட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அது பீட் பண்ணிட்டு தானே இருக்கு. அப்ப நம்ம கண்ட்ரோல் போனாலும் இன்னொருத்தர் கண்ட்ரோல்ல இருக்குது, அது இன்னொருத்தர் கண்ட்ரோல்ல இருக்கு. மூச்சு காத்து போயிட்டு வந்துட்டு இருக்கா இல்லையா? நான் வந்து 2:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு மூச்சு காத்து போதா? போகுது அப்படின்னு தூக்குறேன். நான் செக் பண்ணிட்டா இருக்கிறேன், இந்த மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு, என்னைக்காவது செக் பண்ணிருக்கேன். இந்த ஹார்ட் பீட் ஆகுதுன்னு ஏதாவது செக் பண்றவங்க. 2 இயக்கம் தான் உடம்புல ரொம்ப முக்கியம். ஒன்று த சர்க்குலேஷன் ஆஃப் பிளட், இன்னொன்று த சர்க்குலேஷன் ஆஃப் ஏர். இது 2 தான் நம்ம உடம்புல இருக்கு. இந்த 2 இயக்கத்துக்கு தான், சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்டுக்கு தான் சிதம்பரம், சர்க்குலேஷன் ஆஃப் ஏருக்கு தான் திருவாரூர். 2 டெம்பிள் நமக்கு அதை கன்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 2 டெம்பிள். இது சபா நடனம், அது அசபா நடனம். இவர் நடராஜர், அவர் தியாகராஜர், 2 ராஜா அப்படி வச்சிருக்கிறாங்க அது சிஸ்டத்தை. பட் நம்ம கம்ப்ளீட்டாக அது கண்ட்ரோலை லூஸ் பண்ணாலும் சாமி வந்து இங்கே அந்த இதையம் துடிச்சிக்கிட்டே இருக்குது. அவர் பார்க்குறார், அவர் தான் அங்கே ஆடிட்டு இருக்கிறார், அவர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். மூச்சு காத்து இங்கே இவர் ஆடிட்டு இருக்கார், அசபா நடனம் இது போயிட்டு இருக்கு அப்படின்னு. நம்ம என்ன பண்றோம்னு தெரியல, கண்ட்ரோல் போயிடுச்சு. நம்ம தூங்குறோம்னு சொல்ல முடியாது. இந்த உடம்புடைய தொடர்புல இருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் இட் பிளஞ்சஸ் இன்டு டார்க்னஸ்ன்னு நானா சொல்றேன். ஆனா அது எங்க போயிருச்சு, அது என்ன பண்ணிச்சுன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியல. தூங்கணுங்கிறோம், தூங்குறது உடம்பு தானே, உயிர் எப்படி தூங்கும்? அது எங்க போச்சு? இந்த டிட்டாச் ஆனவங்க அது சொல்ல தெரியல. அது அந்த இருள்னு கூட சொல்லலாமான்னு தெரியல, இக்னரன்ஸ். இருள்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல. அது எங்கேயோ போயிருக்கு, அது என்ன ஆயிருக்கு எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா அடுத்த நாள் காலையில ஒரு ட்ரிகர்ல டக்குன்னு அது மேல வந்து இதோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்குது. சாமி நம்ம உடம்பு இடத்துல மட்டும் ஒப்படைக்கிறார். இந்தப்பா ராத்திரிலாம் பத்திரமா பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு என்னென்ன அக்கிரமம் பண்ண முடியுமோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி இந்த உடம்பு என்ன பண்ண கொடுக்குறார்.
இல்லையா? அது அடுத்த காலையில் ஆரம்பிக்கிறோம். அதாவது எங்கே போடுங்கிறது உயிர் எங்கே போச்சுன்னு தெரியல. அது இல்லைதான் இருக்குது, உள்ளே எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அப்போ அது ஒரு அறியாமையில் சிக்கிக்குச்சின்னு தெரியுது. நான் எனக்கு அறிவு இருந்தால் அது தெரியும். அது இப்போ உதாரணமாக சொல்கிறேன். இப்போ விழித்ததுக்கு பிறகு பாருங்க, நான் விழிச்சிடுறேன். விழிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கதை எங்கே இருக்குன்னு தெரியுது, ராத்திரி எங்கே படுத்தேன்னு தெரியுது, இதெல்லாம் இருக்குது. என்ன காரணம்னா அதில் சித்தம்னு ஒரு ஒரு டூல் இருக்குது, அதில் எல்லா டேட்டாவும் இருக்குது. ஸோ அந்த டேட்டாலாம் வாங்கிக்கிது. முந்தின நாள் ராத்திரி எங்கே படுத்தோம், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட என்ன சொல்லிட்டு படுத்தோம், காலையில் என்ன டிஃபன் செய்யணும்னு சொல்லி வச்சுட்டு படுத்தோம், கடைசியில் அதே டிஃபன் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் டேலி பண்ணி அது சித்தம் இருக்குது. மயக்கம் ஆகிற பொழுது உறக்கத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் இது சித்தம் போயிடும். சித்தம் கிடையாது அங்க, சித்தம் அந்த டூலும் போயிடும். அப்ப அந்த டூலும் போட உடனே இவன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்தோன்னு முதல்ல என்ன கேள்வி கேட்பான்? என்னங்க மயக்கம் மயக்கத்தில் இருக்கான், முழிக்கிறான், முதல்ல என்ன கேள்வி கேட்பான்? நான் எங்க இருக்கு? என்ன இவ்வளவு தயங்கி சொல்றேன். நிறைய சினிமா பார்த்துட்டு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு முதல் கேள்வி கேட்பான். நீ என்ன சொர்க்கத்திலேயா இருக்க போற? இந்த உலகத்துல தானே இருக்கணும் இல்லையா? ஏன் கேட்கிறான்? எப்படி விழுந்தான் தெரியல. காரணம் சித்தம் போயிடுச்சு. சித்தத்துல தான் டேட்டா இருக்கும். அப்ப பிராணன் புருடன் ரெண்டே டூல் மட்டும்தான் இருக்கும். அது அவத்தை எழுது, நீங்க படிக்கணும், அதுல கிளியரா எழுதிடும். அதுல நனவு என்ன, கனவு என்ன, அதுக்கு சாக்கரம்னு பேரு. ஸ்டேட் ஆஃப் சாக்கரம், ஸ்டேட் ஆஃப் ட்ரீம், ஸ்டேட் ஆஃப் ஸ்லீப், ஸ்டேட் ஆஃப் துரியம், ஸ்டேட் ஆஃப் துரியாதீதம். இதுதான் அந்த 5 ஸ்டேட்ஸ். இதுக்கு அவத்தைன்னு பேரு. கீழால் அவத்தை, மேலால் அவத்தை, இதெல்லாம் சொல்லிருக்கு. அது நமக்கு அந்த உயிர் உள்ளுக்குள்ள அது இந்த பாடியிலிருந்து, இந்த பிசிக்கல் வேர்ல்டு, இந்த பிசிக்கல் பாடி இதிலிருந்து போயிடுச்சு, விலகிடுச்சு. அதனால் எந்த கலையும் கிடையாது. அப்போ நமக்கு நல்லா தெரியுது. இப்போ இந்த உடம்பு, இந்த மேலே இருக்கிற உடம்புக்கு தூள உடம்புன்னு பேர். இந்த தூள உடம்புக்கு உள்ள இருக்கிற உடம்புக்கு சூட்சம உடம்புன்னு பேர். இந்த சூட்சம உடம்புக்கு உள்ளே இருக்கிற உடம்புக்கு காரண உடம்புன்னு பேர். இப்போ நம்ம தூள உடம்பை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது. அந்த டாக்டர்ஸ் கூட அந்த உடம்பை மட்டும்தான் ஒத்துக்குவாங்க, அந்த ஆர்கான்ஸ் மட்டும்தான் ஒத்துக்குவாங்க. ஆனால் இப்போ மனம்னு ஒரு கருவி இருக்கு, அது எங்கே இருக்கு? இப்போ உடம்புல நம்ம இந்த மனம்ங்கிற கருவியை காட்டுனா டாக்டர்ஸ் எல்லாம் பிரெயினை தான் சொல்லுவாங்க. இப்போ மனம் சரியில்லைன்னா அவங்க உடனே பிரெயினுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை இதை தூங்க வைக்கிறாங்க, அதை சாந்தப்படுத்துறாங்க, அப்படி தான் செய்கிறாங்க. ஆனால் மனங்கிற கருவி என்ன? அந்த மனங்கிறது 4 டயரில் இருக்கு. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு 4 டயரில் இருக்குது. அதெல்லாம் எங்கே இருக்கு? அப்போ தூள கருவிகள் தூள உடம்புலையும், சூட்சம கருவிகள் சூட்சம உடம்புலையும், அதிசூட்சம கருவிகள் அதிசூட்சம உடம்புலையும் இருக்கணும். அப்படித்தான் ஸ்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டூல்ஸ் தத்துவங்களை எப்படி ஸ்டாக் பண்ணியிருக்காருன்னு சொன்னால், ஒரே இடத்துல கிளஸ்டர்டெல்லாம் போடல. ஸ்டாக்டு தூளா, சூட்சமா, அதிசூட்சமா, அப்படித்தான் அதை ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படி ஸ்டாக் பண்ண இந்த பாடியில இறப்புங்கிறது தூள உடம்பு போறது மட்டும்தான். சூட்சம உடம்பு பறவைக்கும் ஒண்ணுதான், மனுஷனுக்கும் ஒண்ணுதான், சிங்கத்துக்கும் ஒண்ணுதான். சூட்சம உடம்பு ஒன்லி இது தூளா பாடி, அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். அப்ப அந்த மாதிரிதான் சைவ சித்தாந்தம் பேசுது. அப்ப இந்த தூள உடம்பு என்பது நீங்கிச்சுன்னா, இந்த சென்சார் நீங்கிடுச்சுன்னா, the connectivity between the soul and the world ceases. அப்புறம் இப்படி ஒரு கண்ணுன்னு ஒரு பொருள் இருந்தால் தானே அதை பார்த்து உங்களுக்கு, கண்ணே இல்லைன்னா எப்படி பார்க்காது? அதனால இந்த சூட்சம உடம்பை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தோட மீங்கில் ஆக முடியாது. உங்களுக்கு நமக்கு இந்த உயிருக்கு ஒரு சின்ன கற்பாம்பூச்சி பாடியாவது தேவை. இந்த உலகத்தில் நாம் கனெக்ஷன் ஆகிறதுக்கும், இந்த உலகத்தில் வாழ்றதுக்கும் குழுவோட உடம்பாவது வேணும். அப்போ தான் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள முடியும்.
இல்லைன்னா அந்த பிரபஞ்சத்தோட நமக்கு தொடர்பு இல்லை. அப்போ இந்த உடம்பை டெம்பரரியாக விட்டு நீங்கும் போது அந்த ஆன்மா அது அந்த ஆணவ மலத்தினுடைய பிடிக்குள்ளே சிக்கி விடுகிறது. இயல்பாக அதுக்கு இருக்கக்கூடிய இக்னரன்ஸ் வந்துடுது. ஐயா, இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்கிறப்ப கணவர் மனைவி குழந்தைகளாக இருக்கிறப்ப அவங்க ப்ரேயர்ஸ்க்கு கொஞ்சம் குறைவாக, அதாவது ஈடுபாடு இல்லாமல் படிப்புனா படிப்புலேயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, வேலைன்னா வேலையிலேயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, அதுதான் முக்கியத்துவமாக கொடுக்குறாங்க. ஆனால் பிரார்த்தனை வரப்ப அது கொஞ்சம் நெக்லிஜென்ட்டாக இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க? அது எப்படி? இல்லை, அதுதான் ப்ரையாரிட்டிங்கிறது ஒவ்வொரு சோலுக்கும் வித்தியாசப்படும் இல்லையா. நம்ம 6:30 மணி ஆயிடுச்சு. 6:30 மணி ஆகும்போது நம்ம 6:30 மணிக்கு நமக்கு டீ அதுவும் இருக்குது, நமக்கு கிளாஸு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்? டீ சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு போகலாம். ஐயோ கிளாஸுக்கு லேட் ஆகிடும்னு டீயை ஃபோர்கோ பண்ணிவிட்டு நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் ப்ரையாரிட்டி தான். நம்ம வி டேக் டிசிஷன் ஒன்லி ஆன் ப்ரையாரிட்டி பேஸிஸ். நான் இப்போ எதை முக்கியம்னு நான் நினைக்கிறேனோ அதுக்கு தான் நான் ப்ரையாரிட்டி. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலாமா கிளாஸுக்கு போகலாமா? கிளாஸுக்கு தான் போகணுன்னு ப்ரையாரிட்டி கொடுத்தீங்க வந்தீங்க. இல்லை இன்றைக்கி வேண்டாம் கிளாஸ், நம்ம வீட்டுக்கு போகலாம் வேலை இருக்குது அப்படின்னு ப்ரையாரிட்டி ஷிஃப்ட் ஓவர் ஆச்சுன்னா நேச்சுரலி லூஸ் த கிளாஸ். ஸோ வாழ்க்கையில் ப்ரையாரிட்டிங்கிற பேசிஸில் தான் டோட்டல் லைஃபை ஓடிட்டுருக்கு. நான் எதை எனக்கு தேவைன்னு இப்போ நினைக்கிறேனோ அதுக்கு தான் நான் ப்ரையாரிட்டி. அப்போ நம்ம அவங்களுக்கு இந்த பிரார்த்தனை வழிபாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு ப்ரையாரிட்டியாக தெரிகிற வரைக்கும் அவங்கள அந்த மாதிரி மாற்றுறது கஷ்டம். நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒரு ரீசன் இன்னர் தர்ஸ்ட்டு, அது இறைவன் தூண்டுவது. சில ஆன்மாக்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பான், நிறைய ஆன்மாக்களை தேர்ந்தெடுக்கவே மாட்டான், விட்டுருவான். அது தானாக வரும்ட்டு. சில ஆன்மாக்களை நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கும் நல்ல விஷயங்கள் ஆர்வம் வரத்துக்கும் அதை தூண்டுவான். அதை தூண்டி அது வழியாக செலுத்துவான். செலுத்துறதெல்லாம் அவன் தான். அப்போ அவன் சூஸ் பண்ணுறான், இந்த ஆன்மா தேரும், இந்த பிறப்பில் அது கொஞ்சம் நிறைய ப்ராக்ரஸ் ஆகிடும், அதனால் அதுக்கு இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்ட்டு அதை ஃபீட் பண்ணுவான். சில ஆன்மாக்களுக்கு அது வராது அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்கள அனுப்பவே மாட்டான். அவங்க அதான் சொன்னேன், ஹி நெவர் இன்டர்ஃபியர்ஸ் வித் தி டிசையர்ஸ். இந்த பர்சனல் இருக்கிற ஒரு விருப்பில் இறைவன் தலையிடுவதே இல்லை. அந்த உயிர் என்ன விரும்புதோ அதை கூட்டி வைப்பான். அதில் அதுக்கு அனுபவம் வரும். அந்த அனுபவத்தில் அதை பாடம் கற்றுக்கும். அதுக்கப்புறம் இட் வில் கம் பேக். அப்படித்தான் கொண்டு போவானே தவிர திடீர்னு வம்பு பண்ணிலாம் யாரையும் பண்ணவே மாட்டேன். ஆமாம். அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி பார்த்தா அவங்களுக்கு தெரிவித்தது அவ்வளோதான். அவனை அறிவித்து தான் நமக்கு தெரிகிறது. அதனால் எல்லாருக்கும் ஒன்று போல் அறிவிப்பது கிடையாது. அந்தந்த ஆன்மாவிற்கு எந்த ஆன்மாவிற்கு பக்குவம் வருகிறது என்று தெரிஞ்சு அந்த ஆன்மா விடமாட்டான். அதை வம்பு பண்ணியாவது உள்ளே வைத்து கொண்டு வந்து அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோம். சொல்லுங்க சார். இப்போ 2 கேள்வி இருக்குது. ஒன்று ஆணவம் அகங்காரமும் என்ன வித்தியாசம்? ஆணவம் அகங்காரம். ஆணவம் அப்படிங்கிறது அது ஒரு என்டிட்டி, அது ஒரு மிகப்பெரிய ஜட சக்தி. ஆணவ மலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜட சக்தி. அது பர்சானிஃபிகேஷன் ஆஃப் இக்னோரன்ஸ். அது ஆணவம். அகங்காரம் என்பது ஒரு தத்துவம். அந்த தத்துவம்ங்கிறது இறைவன் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு இந்த 4 ஸ்டேஜ் தத்துவங்களாக கொடுக்குறோம். அது என்ன அப்படின்னு கேட்குற பொழுது இந்த உலகில் அந்த மனம்ங்கிறது சென்று பற்றும். அது பார்க்கும். பார்த்த உடனேயே அது பல பொருட்களை பார்க்குது. பார்த்த உடனே அப்படியே விட்டுடலாம். ஆனால் விடாமல் சிலவற்றை பற்றி அது என்ன, அது எப்படி அப்படின்னு ஆயும். அதுக்கு புத்தின்னு பேர். அது எப்படி இருந்தது அப்படின்னு அப்படி ஆஞ்சதுக்கு பிறகு கூட அது அப்படியே விட்டுடலாம். அபார்ட் ஆகிடும், அப்படியே விட்டுடலாம் 2வது ஸ்டேஜ். ஆனால்
மூணாவதா இந்த அகங்காரம் என்ன பண்ணும், ஏன் விட்ட, அது என்னன்னு பாரு, அது என்னன்னு தெரிஞ்சுக்க அப்படி என்று தூண்டும். அப்படி மனதையும் புத்தியையும் அந்த தூண்டி தூண்டி செயல்பட வைக்கும். அப்படி செயல்பட்டால்தான் இது தான் நினைத்த பொருளை அடைவதற்கும் நினைத்த பொருளை பெறுவதற்கும் இது முயற்சிகள் மேற்கொள்ளும். அதுக்கு தான் அகங்காரம் அது ஒரு தத்துவமாக சொல்லும். ஆனால் ஆணவம் என்று சொல்லக்கூடியது அது ஒரு பெரிய மலமாக சொல்லப்படுகிறது. ஆணவ மலம் என்பது ஒரு பெரிய மலமாக சொல்லப்படுது. அதுதான் பெருந்தடை. அதுதான் நம்முடைய அறிவை பற்றி கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அந்த அறிவை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இருளை நம்மை பொறுத்த வரைக்கும் நாம நீக்கிக் கொள்ள முடியும். இறைவனுடைய கருணையினால நீக்கிக் கொள்ள முடியும். ஆனால் அதை அழிக்க முடியாது. அதனுடைய செயல்பாட்டை ஊன்ற முடியும். உதாரணமாக இந்த அறையில இருள் இருக்கு, ஆனால் இந்த விளக்குகளை போட்டு அந்த இருளை ஒடுக்கி இருக்கிறோம். இந்த இருள் இப்பொழுது இங்கே இருந்தாலும் தன்னுடைய தொழிலை செய்ய முடியாமல் ஒடுங்கி இருக்கிறது. அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப இருள் அழிஞ்சிருச்சுன்னு நான் சொன்னா விளக்க அணைச்சா வரக்கூடாது. The moment I switch off the light, it comes into existence. ஸோ அப்ப அதனால அந்த ஆணவத்தை அழிக்க முடியாது, அதனுடைய தொழிலை ஒடுக்கலாம். அப்படி நம்முடைய அறிவிலே இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலம் என்று சொல்லக்கூடியதை அதனுடைய தொழிலை ஒடுக்குமாறு சிவத்தை பற்றி கொண்டால் அது தானாக ஒடுங்கி தன்னுடைய செயல் இழந்து நிற்கும். அந்த ஆணவ மலம் அகங்காரம் என்று சொல்லுவது தத்துவம். அது ஒரு டூலா கொடுத்திருக்காரு. ஏன்னா இதை நவுத்துறதுக்காக அந்த அறிவுக்கு கொடுத்திருக்காரு. இன்னொரு கேள்வி. நடனம் டான்ஸ், காஸ்மிக் டான்ஸ். தாண்டவத்துக்கு நடனத்துக்கு என்ன வித்தியாசம் இல்லையா? ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு இல்லையா? ஆமா 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 திருவாரூர் சபா நடனம், அசபா நடனம். ஆமா சொன்னேன். நம்ம அது அப்படி நடனம்னு அதை சொல்றோம். அது அவருடைய ஒரு திருவருளினாலே நிகழ்கிற நிகழ்ச்சியை நாம ஒரு கூத்து நடனம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனா ஆக்சுவலா அப்படி ஒன்றும் அவர் ஆடுறது இல்லை, நடனம் பண்றது இல்லை. அந்த நடனம் என்று சொல்லுவது எதற்கு அப்படின்னு கேட்டா, அவர் பொதுவாக 5 தொழில் செய்கிறார். படைத்தல், காத்தல், மறைத்தல், ஒடுக்குதல், அடித்தல் அப்படின்னு சொல்கிற 5 தொழிலை செய்கிறார் அப்படின்னு சொல்றதை நம்ம எப்படி சொல்றோம்? 5 தொழிலையும் ஒரு டான்ஸா சொல்றோம், ஒரு திருக்கூத்துன்னு சொல்றோம். இப்போ அவர் இப்படி ஆடுவது போல இருக்கிற பொழுது அவருடைய ஒரு கையில உடுக்கை வைத்திருக்கிறார், அது கிரியேஷனு. அப்புறம் இந்த கையில நெருப்பு வச்சிருக்காரு, அது டெஸ்ட்ரக்ஷனு. அப்புறம் இது கை அப்படி காட்டுறாரு, அது சேவியர். காலை தூக்கி இருக்காரு, அது அருளல், கம்ப்ளீட் லிபரேஷன். அது காலை கீழே வச்சு இருக்காரு, அது ஹைடிங், மறைத்தல். நிறைய விஷயத்தை நமக்கு மறைச்சிருக்கிறார். எது தேவையோ அது மட்டும்தான் மறைச்சு வச்சிருக்கிறார். அது மறைத்தலும் ஒரு தொழில். படைத்தலை பிரம்மனும், காத்தலை திருமாலும், ஒடுக்குதலை உருத்திரனும், மறைத்தலை மகேஸ்வரனும், அருளுதலை சதாசிவனும் செய்கிறார்கள். இதுதான் 5 தொழில். அதில் மறைத்தலும் ஒரு தொழில். மறைத்து வைக்கலைன்னு சொன்னால் நமக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும் இல்லையா? இப்போ போன தடவை என்ன நடந்தது, போன பிறப்பில் நம்ம எங்கே இருந்தோம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் வச்சு தான் இந்த சீன் முழுக்க நடத்திட்டு இருக்கார் இல்லைங்களா? இல்லை அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு வச்சுங்க. நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்பேன், அங்கேருந்து ஒரு அம்மா அங்கேருந்து எனக்கு தெரியல உங்களுக்கு யாருன்னா உங்க போனதை பற்றி சம்சாரம் தான். What a confusion will come. ஒன்ன வச்சு சமாளிக்க திடீர்னு சைக்கிளை போட்டு லில்லியா எங்கேயா வாங்கினேன் 50,000. நான் இப்பயே வாங்கினேன். இப்போ வாங்கல, போன ஜென்மத்தில் வாங்கினீங்க. நான் உன்னதான் தேடிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை ஆமிட்டுக்கிட்டேன். குடுங்க எங்க போவான்? இன்னும் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். அதுதான் மறைத்தேன். அதெல்லாத்தையும் மறைச்சிட்டு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுல யாராட்ட வாங்கணும் வாங்கிக்கேன் இல்லையா? அது மாதிரி அந்த மறைத்தல் தான் காலை கீழே ஊனி இருக்காரு பாருங்க, அது மறைத்தல். இந்த 5 தொழிலையும் செய்கிறத தமிழை எப்படி பார்த்தான் அப்படின்னா,
இந்த 5ஐயும் செய்கிற ஒரு கூத்து மாதிரி பார்த்தார், ஒரு டான்ஸ் மாதிரி. அது அப்படி சொல்லியிருக்காங்க 5 தொழில். உண்மையிலே அவர் டான்ஸ் செய்கிறாருன்னு அது அர்த்தம் இல்லை, 5 தொழிலையும் செய்கிறாருங்கிறத நம்ம திருக்கூத்து என்று அதை குறிப்பிடுறோம். அது உயிர் கூத்துன்னு ஒன்று, அது பிரபஞ்ச கூத்துன்னு ஒன்று. பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு ஒரு கூத்து, இந்த உயிரை இயக்குவதற்கு ஒரு கூத்து. இதுக்கு உயிர் கூத்துன்னு பேரு, அதுக்கு பிரபஞ்ச கூத்துன்னு பேரு. உயிர் கூத்து செய்கிற பொழுது குகேசன்னு பேரு, பிரபஞ்ச கூத்து செய்கிற பொழுது நடேசன்னு பேரு. அப்படி 2 நிலையில அவர் ஆடுகிறார். இந்த உயிர் கூத்து என்பது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃப்ரெண்ட். ஆனால் பிரபஞ்ச கூத்து காமன் டு ஆல், அது எல்லாருக்கும் காமன். சூரியன் இடறது, சந்திரன் வருது, எல்லாத்துக்கும் காமன். ஆனால் அதுவும் கூத்து தான். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தனியாக உயிர் கூத்து நடக்குது. நான் இந்த புத்தகம் வந்து சுந்தர தேவ